இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை எஸ்தர் அதிகாரம் 8:16. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, உபவாச ஜெபம் உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரும். உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொண்டு வரும். உங்க வாழ்க்கையில களிப்பை கொண்டு வரும். உங்க வாழ்க்கையில கனத்தை கொண்டு வரும். முந்தின அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பாருங்க, மகா துக்கம், அழுக, புலம்பல். துக்கத்தோடு, அழுகையோடு, புலம்பலோடு உபவாசித்து ரெட்டுடுத்தி சாம்பல்ல கிடந்தவங்களை இந்த ஜெபம் அப்படியே மாற்றத்தை கொண்டு வந்தது. வெளிச்சம், களிப்பு, மகிழ்ச்சி, கனத்தை கொண்டு வந்தது. உங்க புலம்பல் ஆனந்த களிப்பா மாறணுமா? உங்க துக்கம் சந்தோஷமா மாறணுமா? உபவாசிங்க. எஸ்தர் ராஜாத்தி, மொர்தகாய், எஸ்தர் ராஜாத்தியோடு தாதிமார்கள், யூத குலமெல்லாம் 3 நாட்கள் அல்லும் பகலும் புசிக்காம குடிக்காம தேவ சமூகத்துல விழுந்து கிடந்தது தாங்க அவங்க புலம்பல ஆனந்த களிப்பா மாற்றியது. பிரியமானவர்களே, எந்த காரியத்தை குறித்து புலம்பிட்டு இருக்கீங்க? வேதனையோடு இருக்கிறீங்க? உபவாசிங்கள், செபியுங்கள், எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை காண்பீர்கள். செபிப்போம். எங்களை நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கத்தத்தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. உபவாசித்து ஜெபித்தார்கள். ஓ, பெரிய ஜெயம் உண்டானது. சந்தோஷம், மகிழ்ச்சி, களிப்பு, கனம் கிடைத்தது அப்பா. ஏசப்பா, தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த காரியங்களுக்காக புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க, அழுது கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுகிறபடியினால ஸ்தோத்திரம். பலவீனத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். புலம்பல்கள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும். ஆண்டவர் அற்புத சுகத்தை கட்டளையிடுவீராக சுவாமி. தடைகள் எல்லாம் மாற்றுங்க. பலவீனங்கள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். திருமணம் ஆக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. தேவைகளை சந்திங்கப்பா. பொருளாதாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வருகிறபடியினால ஸ்தோத்திரப்பா. நல்ல ஜாப கொடுங்க ஏசப்பா. கடன் பாரத்தோடு இருக்கிற குடும்பங்களுக்காகலாம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்ப்பா. கடன் பாரங்கள், நெருக்கங்கள் எல்லாம் மாறட்டும். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இந்த ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களோடு பேசியிருக்கிறார். உங்க புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறும். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, உங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.